ஏன்டா அவ்வளவு டென்ஷனா இருக்க? ஏண்டா காலையில இருந்து காத்துட்டு இருக்கிறோம், ஒரு டீ கேட்டா இவர் மேலே போய் உட்காரு அப்படின்ட்டாரு. கீழே எவ்வளவு பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு பார்த்தல. அண்ணன் என்ன நம்மள மாதிரி சாதாரண ஆளா? டேய் மச்சான், அரசியல்வாதிட்டையும் சரி தீவிரவாதிட்டையும் சரி நம்ம ரொம்ப பொறுமையா தான்டா இருக்கணும். ரெண்டு பேரையும் பகிச்சிட்டோம் நம்மள காலி பண்றாங்க தெரியுமா? என்ன மச்சான் சொல்ற? ஆமாண்டா. டேய் அரசியல்வாதி தீவிரவாதி ரெண்டு பேருக்கு பின்னாடி வாதி முடிதான். சோ நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம தோணன்னு ஏதாவது பேசிட்டே இருந்தேன்னு வையேன், அரசியல்வாதி என்ன பண்ணுவான், நமக்கு வர இபி கேபிள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவான். தீவிரவாதி வீட்டுக்கு பாம்பு போட்டுருவான். சோ நம்ம வாய்க்கெல்லாம் ஒண்ணும் சேர்ந்திருக்கவே கூடாது. அப்படியே சேர்ந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்டா. ஏன் அவசரப்படுற? எங்க தாத்தா வந்து காந்தியடியில இருந்தாரு, அவர் என்ன டேஞ்சரான ஆளா? அவரும் நல்லவர் தானே. சிங்கப்பட்டுருச்சே. டேய் வாடா அண்ணே, பெரியவங்க பேசும்போது பேசாத, என்னடா முறைக்கிறா? போஸ்டுக்கு பாஸ் ரெடி பண்ண சொன்னா முட்டை முட்டை குடிச்சிட்டு ஆளையும் வைத்தியம் பாரு. அதத்தான் நானும் சொல்றேன், போன தடவை மாதிரி போஸ்டர் இடைக்கு போட்டு 3 பேர் சரக்கு அடிச்சு மட்டையாயிராதீங்க. டேய் இவன் ரொம்ப பேசுறான். அடுத்த டைம் பசைய காய்ச்சும் போது சுண்ணாம கலந்துரு, வயிறு வந்து சாவுட்டும். டேய் போடா போடா. அட போங்கயா. ஆளையும் பாரு மூஞ்சியும் பாரு. வக்கீல் சார், மைனர் பாண்டிக்கு வேணா இது சாதாரணமாக தெரியலாம், ஆனால் நாங்கள் விட மாட்டோம். சங்கு தேவன் வந்தாலும் சரி, அவங்க அப்பன் சங்கரி தேவன் வந்தாலும் சரி, அவன் கழுத்த இருக்கிறதா எங்க முதல் வேலை. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ஐயா வந்திருக்காருல, ஐயா பாத்துக்குவாரு. ஐயா இருப்பாரு, ஆனா அவன் இருக்க மாட்டான். முதல்ல அவன் கதையை முடிக்க போறான். ஏய் சுமாரு, நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். எனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. அதனால தான் வக்கீல பொறுமையா இருக்கிறோம், இல்லனா வீட்டையே காலி பண்ணிருப்போம். எதுக்கும் ஒரு முன்ஜாமீன் வாங்கி வச்சுக்கோ, இல்ல இங்க ஒரு ரத்தாரே ஓடும். எத்தனை தலைவருன்னு தெரியாது. இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. இங்க பாரு மைனர் பாண்டி, உன்னை நம்பிதான் வந்து செங்கிலியை வர சொல்லியிருக்கேன். அவனும் வந்துட்டு இருக்கான். அவன் ஒருத்தனா வந்தாலும் சரி, ஒரு கூட்டத்தோட வந்தாலும் சரி, ஒட்டு மொத்தமா எல்லாரும் காலி. இந்த பார் வைக்கலே, இழிச்சவனுக்கு இளியம்பூ, வலிச்சவனுக்கு வலியம்பூ, வர்றவனுக்கு சாமங்கி பூதான். எல்லா பயிர்களுக்கும் பாடம் ரெடி ஆயிருச்சு, அதை புரிஞ்சுக்குங்க. இவ்வளவு நேரம் இவ்வளவு வீரமா பேசிட்டு இருந்தானுங்க, சங்கிலி வந்தோடனே வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. சின்னையா பேசுறாரு தம்பி. சித்தப்பா சொல்லுங்க. யாரு? ஐயாவா? கொடு, இந்தாங்க ஐயா பேசுறாரு. வணக்கம் ஐயா. என்னடா பஞ்சாயத்து கூட்டுறீங்களாமே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, நம்ம பசங்க வந்திருந்தாங்க, நம்ம தம்பியை பார்க்கணும்னு சொன்னாங்கய்யா. அதான்யா, வேற ஒன்றும் இல்லையா. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கிறாங்கய்யா. மைனர் பாண்டி இங்கே தான் இருக்கிறாரு, நான் கொடுத்துட்றேன்யா. ஐயா என்ன மைனரு இங்க ஆட்டு போட்டி எதுவும் நடத்துறது இல்லையா? ஆமாங்கய்யா, நான் ஆட்டை பார்த்தே பல நாள் ஆச்சுயா. இந்த அனுப்பிச்சு விட்றையா. காலையில் நீ வீட்டுக்கு வந்துரு, சரியா? நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறையா. இந்தாங்க. இவனுக்கெல்லாம் பில்டப் மட்டும்தான் போல இருக்கு. வக்கீல் சார், என்ன செலவானாலும் சரி, அவனை சும்மா விடக்கூடாது. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி வந்தோம் பாரு. அட போயா, உங்க ஆள்ல வேஸ்டியா. பந்தா பண்ணீங்க. என்ன இப்படி நம்மளை கேவலப்படுத்திட்டானுங்களே. டேய் தலைவரை பார்த்தல, செம்மையா சிரிக்கிறாரு. மூஞ்ச சுடுதண்ணி ஊத்துற மாதிரியே இருக்காரு. என் கண்ணே பட்டுரும். டேய் இன்னமாடா ஓட்டுறீங்க? நேரமாவது வாங்கடா. டேய் ஏன்டா கத்திட்டே இருக்க? இரு வரேன். டேய் வாடா, கம் எடுத்துருவாடா. டேய் ஏடா உட்காந்து இருக்க, சீக்கிரம் விட்டுடா. தலைவர் படத்துக்கு செகண்ட் ஷோ போவேனாமா? டேய் எவ்வளவுடா ஓட்டுறது? சும்மா
வழக்கம் போல பாதி போஸ்டர் இறக்கி போட்டோமா தலைவர் படத்தை பார்த்தோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி ஒட்டுன்னு என் உயிரை எடுக்கிறீங்க? சரிடா சீக்கிரம் ஒட்டுடா. டேய் மைனர் பாண்டிய சும்மா விட்டுறக்கூடாதா? அவன் அங்கே சாகடிச்சிருக்கான். நம்ம இடத்துல வந்து என்ன பண்றான்? அப்புறம் எப்படி நம்ம அடிக்க முடியும்? டேய் நம்ம நாட்டு பக்கம் ஒரு ஆடு வர முடியுமா? அண்ணன் ட்ரைனிங் அப்படியே. டேய் 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 யாரா அவன்? டேய் செவத்துல போஸ்ட் ஓடிங்க கருத்தல அவனோட வாயில போய் ஒண்ணு கடிச்சிட்டு இருக்க. என்னடா கையா? என்னடா? தலைவரே, ஒரு 2000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். 2000 பேருக்கா? அட நீங்க வேற. அடுத்த வாரம் பாருங்க 5000 பேருக்கு, அதுக்கு அடுத்த வாரம் 10000 பேருக்கு. அது மட்டும் இல்ல, இனிமே தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். தலைவரே, போஸ்டர் மட்டும் இல்ல, இனி கட் அவுட், பேனரு, பாலாபிஷேகம் எல்லாமே நடக்கும். அடி பின்னி எடுக்க போறோம் பாருங்க. வச்சிரேன் தலைவரே. ஆமா, போஸ்டர்ல ஒட்டியாச்சுண்ணே. ஆனா நீங்க என்னமோ போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரியே வந்திருக்கீங்க. அண்ணா காமெடி பண்ணாதீங்கண்ணே. சரி அதை விடு. நம்ம செய்தி சும்மா காட்டு தீ மாதிரி பரவணும். நம்மள எதுக்குறவன் எவனா இருந்தாலும் வாந்தி வகுத்தால போகணும். சரியா? என்னது கண்டிப்பெல்லாம் இருக்கட்டும். கண்ணமெல்லாம் கண்ணி போயிருக்கு. கண்ட கண்ட நாயெல்லாம் கடிச்ச மாதிரியே இருக்கு. வேற காமெடி பண்ணாதானே. முன்ன என்னாச்சுன்னு கேளுங்க. சரி என்னாச்சு? போஸ்ட் ஓட்டும் போது ஒரு 5-6 காலி பசங்க வந்து ஒண்ணு கடிச்சிட்டாங்க தெரியுமா? பப்ளிக் எவனா ஒண்ணு கடிச்சான்னா போலீஸோ கார்பரேஷனோ பாத்துப்பாங்க. உங்களுக்கு எதுக்கு அது தேவையில்லாத வேலை? உங்க வாய் மேலே அடிச்சாங்க. என்னடா சொல்ற? அவன் போஸ்ட்ல அடிச்சான்னு சொல்றான். அவ்வளவுதானே. அதெல்லாம் எதிர்கட்சிகளோட சதிடா. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த கூடாது. இப்ப நம்ம போன மாசம் முத்துமாரியம்மன் கோயில்ல மீட்டிங் போட்டோம்ல, அங்க பப்ளிக்ல ஒருத்தர் என்ன பண்ணா தெரியுமில்ல? சாணி உருண்டையை தூக்கி மூஞ்சில அடிச்சான். அதை பத்தி நான் ஏதாவது கவலைப்பட்டனா? ஒரு 10 லட்சம் பேர் கூடுற கூட்டத்துல ஒரு 10 பேர் புறாமுடிச்சவன் இருக்கத்தான் செய்வான். மொத்தமே 10 பேர் தான். இவனா ஒரு ஆளு. என்ன வாயில கொசு போயிருச்சா? விட்றா விட்றா.
தம்பி இப்ப நம்ம போஸ்ட்லாம் அடிச்சு ஒட்டிருக்கோம். அத பத்தி மக்கள் என்ன பரபரப்பா பேசிக்கிறாங்க, மக்களை போய் நீங்க சந்திச்சு ஏதாவது சேகரிச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் அடுத்த போஸ்ட் என்ன அடிக்கணும்ங்கறத நான் யோசிக்கணும்ல. போஸ்ட பார்த்துட்டு அடுத்த பிஎம்ஏ நீங்க தான் பேசிக்கிறாங்களே. அது மட்டும் இல்ல, எதிர்க்கட்சிக்காரங்க அப்படியே தொடர்ந்து எடுக்கறாங்க. டேய் நீ இத கேள்விப்படலையா? ஒரு தெருவே கால்ரா வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டாங்கடா. அதை எப்படி நான் விட முடியும்? நேத்து நைட்டு போஸ்டர்ல ஒண்ணுக்கு அடிச்சவன துரத்து அடிச்சு தெரியுமா? ஓட ஓட வரட்டிட்டோம். வர்றா சின்ன பிள்ளைத்தனமா ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு வெளிக்கு இருக்கிறதுல சண்டை போடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. இந்தா செலவு வச்சுக்க போங்க. என்னண்ணா வெறும் 100 ரூபா கொடுக்குறீங்க? என்னடா வெறும் 100 ரூபாங்கிற? அம்மா உணவகத்துல ஒரு இட்லி 1 ரூபா தான்டா. 3 பேரும் ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா 6 ரூபா தான்டா ஆச்சு. பாக்கி 94 ரூபா இருக்குல்ல, அது உனக்கு சாதாரணமா தெரியுதா? மத்திய அரசு சொல்லுதுடா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் செலவு 27 ரூபா தானா. இந்த மாதிரி எல்லாம் பேசப்படாது. ஏன்னா அண்ணன் நாளைக்கே ஒரு எம்எல்ஏ ஆயிட்டுன்னு வச்சுக்க. இதுல எம்எல்ஏ சிஎம்ஆவே ஆயிட்டுன்னு வச்சுக்க. இல்ல சிஎம் நாளைக்கு ஒயின் ஷாப்ல ஒரு பார் கான்ட்ராக்ட் கொடுப்பனா இல்லையா? டேய் அங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு ரோடு கான்ட்ராக்ட் தருவேன் இல்ல, உனக்கு மணல் குவாரி தருவேன் இல்ல. இவ்வளவு ஏன்? ஒருவேளை அதிர்ஷ்டத்துல அண்ணன் பிஎம் ஆயிட்டுன்னு வச்சுக்க. நீ தாண்டா நிதி அமைச்சர், நீ வந்து கல்வி அமைச்சர், உனக்கு வந்து கப்பல் துறை. நீ பாட்டு கப்பல்ல ஏறிட்டு நாடு நாடா சுத்து, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இதை விட வாழ்க்கையில என்ன வேணும்? 2 கப்பல் இருக்குடா. சரி எல்லாம் கிளம்புங்க. அண்ணனுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. அடுத்த வாரம் போஸ்ட் ஓட்டும் போது நான் கூப்பிடுறேன். வரேண்ணா. பாப்பா அண்ணே என்ன மறுபடியும்? நீங்க பிஎம் ஆகிறதுக்கு பதிலா பேசாம பிரசிடென்ட் ஆனா என்ன? பிரசிடென்ட்லாம் டோல் புத்தரோட காசு வாங்க விட மாட்டாங்கடா. ஜனாதிபதி பிரசிடென்ட் நம்மளை விட புத்திசாலித்தனமா யோசிக்கிறானே. அப்படிங்கிற இந்தா இத வச்சுக்க. முறுக்கு வாங்கி. தேங்க்ஸ்ண்ணே. வரேண்ணே. இவன் சொல்றது நல்ல ஐடியாவா இருக்கு. ஏற்கனவே இங்க போஸ்ட் ஓட்டுன செலவை டெல்லியில போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருந்தோம்னா இந்நேரம் ஜனாதிபதி ஆயிருக்கலாம் போல் இருக்கு.